ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெசிபி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நல்லா செய்யலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு ட்ராண்ட்ரஃப் இல்லை தலையில் பிளாண்ட்னஸ் இருக்குது, ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது, டென்சிட்டி கம்மியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக ஃப்ரீஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது ரெகுலராக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 month யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், நல்லா ரிசல்ட்ஸ் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது நீங்கள் 10லேருந்து ஒரு 15 எடுத்துக்கலாம். நான் இங்கே செய்ய போகிற அளவு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் நான் செய்ய போகிறேன். நீங்கள் அப்படி நிறையா செய்கிறீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் 1 லிட்டர் எண்ணெயில் நீங்கள் காய்ச்சறீங்கன்னா இப்போ நான் செய்யறத அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. எல்லா அமௌண்ட்டும் கரெக்டாக வரும். நம்ம நெல்லிக்காய் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு என்னென்ன கிடைக்கும்னா ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அந்த ஃபாலிகல்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டு இருக்கும். நல்லா ஹேர் க்ரோத் நல்லா ப்ரொமோட் பண்ணும். உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கம்மியாகும். உங்களுக்கு அப்படி இளநரைகள் இருந்துச்சுன்னா இந்த விட்டமின் சினால உங்களுக்கு அந்த கிரே ஹேர்லாம் நல்லா பிளாக்காக மாறும். இதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம ஸ்கேல்ப்பும் சரி நம்ம ஹேரும் சரி நல்லா கிளீனாக நல்லா ஷைனிங்காக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெல்லிக்காய் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணணும்னா நீங்கள் காய வச்ச செம்பருத்தியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் செம்பருத்தியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்க செம்பருத்தி 2 எடுத்து வச்சிருக்கேன். மிச்சது எல்லாமே நான் காஞ்ச செம்பருத்தி தனியாக வச்சிருக்கேன். நம்ம செம்பருத்தி எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா இதுவும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும். நம்ம முடி உடையிறத இது கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து நம்ம எடுக்க போகிறது என்னன்னா லெமனை நீங்கள் எதுக்கு ஆட் பண்ணணும்னா ஹேருக்கு நம்ம லெமன் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். உங்களுக்கு டாண்ட்ரஃப் அதிகமாச்சுன்னா கண்டிப்பா லெமன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டாண்ட்ரஃப்க்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம முடி ரொம்பவே ஷைனிங்கா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கேல்ப் ரொம்பவே கிளீனா இருக்கும் நம்ம லெமன் ஆட் பண்றதுனால. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை. இது கண்டிப்பா எல்லா ஹேர் ஆயிலும் எல்லாருமே ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் இது. இது பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு, நம்ம ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்றதுக்கு, நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நரமுடி இருந்துச்சுன்னா கூட நம்ம டெய்லி கருவேப்பிலை சாப்பிட்டு இருந்தா நம்மளுக்கு ஹேர்ல அந்த கிரே ஹேர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிளாக்கா மாறும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போற இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா செம்பருத்தி இலைகள். செம்பருத்தி இலைகள் நம்ம எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர் ஃபால் காண்டி தான் மெயினா ஆட் பண்றோம். அதே மாதிரி டாண்ட்ரஃபும் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் ஏவும் சியும் இருக்கிறதுனால, அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஹேர் ஃபாலிக்கலை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக நல்லா நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விடும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் தான் முடி நல்லா வளரும். இது நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுல எப்படியும் ஒரு 25லேருந்து 30 இலைகள் இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எடுக்க போகிற இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா மருதாணி இலை. மருதாணி இலை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நல்லா ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள டிஷ்யூஸ்ல மேலே டேண்ட்ரஃப் ஒரு அரிப்பு தன்மை இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு மண்டை அரிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் இல்லை டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருதாணி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எடுக்க போகிற இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா வேப்ப இலை. வேப்ப இலையை நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஹேரை நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நம்மளுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஃப்ரீஸியாக இருந்துச்சு, ஹேர் க்ரோத் அப்படியே கம்மியாயிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேப்ப இலையை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஹேர் நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் உள்ள கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த பெயின் இதெல்லாம் கூட கண்ட்ரோல் ஆகும். ஸோ நம்ம நீம் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிற இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தோன்னா வெத்தலை. வெத்தலை நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா மோஸ்ட்லி வெத்தலை நிறைய பேருக்கு ஆட் பண்ணுறது தெரியாது. நம்ம வெத்தலை எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா இதுவும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வெத்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணுறதுனால நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஹேர். நம்மளுக்கு இச்சிங் எதுவுமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா நான் 3 வெத்தலை எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி. துளசியும் நிறைய பேருக்கு தெரியாது. எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். ப்ளஸ் பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளுக்கு டாண்ட்ரஃப் ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்ப்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு தடுக்கிறதுக்கு நம்ம துளசி ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆட் பண்ணல. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போற இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா லீவ்ஸ் தான் எடுக்க போறோம். புதினா நம்ம எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு, பிளஸ் டாண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்றதுக்கு, ஸ்கேல்ப் டிஷ்யூஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா ஷைனிங்கா இருக்கும், நல்லா ஸ்மூத்தா இருக்கும், சாஃப்டா சில்கியா இருக்கும். ஸோ புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு, நம்ம துளசி எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுத்து எடுக்க போற இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையும் நிறைய பேருக்கு தெரியாது, எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்றது தெரியாது. இது நம்ம எதுக்கு ஆட் பண்றோம்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். நம்ம
ஸ்கேல்புக்கு வந்து நல்ல பெட் சர்க்குலேஷன் இருந்தால் நல்லா முடி வளரும். ஸோ வந்து அதில் இருக்க விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதெல்லாம் வந்து எசென்ஷியல் நியூட்ரியன்ட் நம்மளோட முடிக்கு. ஸோ வந்து முருங்கை இலை வந்து நீங்கள் இன்டேக்கும் பண்ணிக்கலாம், இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விஷயம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் எடுக்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா ரோஸ் பெட்டல்ஸ் தான் எடுக்க போகிறோம். ரோஜா இதழ்கள் தான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து ரோஜா இதழ்களோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, மாய்ஸ்சராகவே இல்லை, ரொம்ப வந்து ஒரு ட்ரை ஃபீலிங் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம ஸ்கேல்பில் உள்ள இரிட்டேஷன், அதாவது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு நம்ம அரிக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இல்லாத மாதிரி அப்படின்னுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரோஸ் இதழ்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஹேர் ஃபாலிகல்ஸும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். அதில் இருக்க ரோஸ் பெட்டல்ஸில் உள்ள ஆயில், ரோஸ் பெட்டல்ஸ் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நல்லா வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்மளோட ஹேர் வந்து நல்லா சில்கியாக, நல்லா வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு, நல்லா மாய்ஸ்சரைசிங்காக, ஈரப்பதமாக இருக்கணும், ரொம்ப வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். நம்ம சின்ன வெங்காயம் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதில் வந்து ஹை சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ரெடியூஸ் ஹேர் ஃபாலுக்கு, நிறைய பேருக்கு வந்து நெத்தியில் வந்து முடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வெங்காயம் தேய்க்க சொல்லுவாங்க, வெங்காயம் ஜூஸ் வந்து தேய்க்க சொல்லுவாங்க. அதனால வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகி நல்லா வந்து அந்த வழுக்கையாக இருக்கிற இடத்துல, சொட்டை விழுகிற இடத்துலலாம் வந்து அதிகமாக தேய்ச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து அப்படி சின்ன வெங்காயம் இல்லைனா மட்டும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து சின்ன வெங்காயம் தான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 7லேருந்து 8 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கற்றாழை நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சைஸ், அதாவது இந்த முனியில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன சீட்ஸ் அப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கருஞ்சீரகம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து மெயினாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் வந்து நல்லா திக்காக வளரும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும், நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். இது வந்து நிறைய பேர் வந்து கருஞ்சீரகம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இருக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதாவது நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லா வந்து நரிஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து ஹேர் வந்து நல்லா திக்காகும். நீங்கள் உங்களுக்கு ஹேர் திக்காகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கருஞ்சீரகத்தை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயம் தான் எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணணும் ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க ப்ரோட்டீன், அயன் கண்டென்ட் வந்து ஹெல்த்தி ஹேர் க்ரோத், அதாவது வந்து ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து ஆக்கிறதுக்கு வந்து வெந்தயம் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ணும், ஹேர் லாஸுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். அப்புறம் வந்து ஸ்கேல்ப் வந்து நல்லா நரிஷ் பண்ணும். உங்களுக்கு வந்து ஹேர் டேமேஜ் ரொம்ப அதிகமாச்சுன்னா அந்த ஃபெனுக்ரிக் அப்ளை பண்ணுறதுனால வந்து ஸ்ட்ராங்கராக திருப்பி வந்து க்ரோ ஆகும். நீங்கள் வெந்தயம் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் தலை குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ வந்து வெந்தயம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு, அதாவது லவங்கம். லவங்கம் வந்து எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலுக்கு. அது வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடும். அதே மாதிரி வந்து அந்த ஹேர் ஃபாலிகல்ஸும் நல்லா வந்து நரிஷ் பண்ணி கொடுக்கும். ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த நீங்கள் லவங்கம் எண்ணெய் தேய்ச்சா கூட நல்லா வந்து ஹேர் வந்து பிரேக்கேஜ் இல்லாமல், ஸ்பிளிட் எண்ட்ஸ் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக சூப்பராக வளரும். ஸோ வந்து லவங்கம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இருக்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து ஸ்கேல்ப்பில் வந்து ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லா வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இது வந்து தெரியாது. ஸோ வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லா ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா ஹேர் ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். இதுவரையும் சொல்லாத பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஹேர் ரூட்ஸுக்கு வந்து எதுவுமே நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அந்த முடியோட வேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அதனால வந்து அதுக்காக வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் 1 ஆட் பண்ணியிருக்கேன், பட்டை வந்து 1 சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன். லவங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்க அமௌண்ட் வந்து ஒரு 15லேருந்து 20 வரும். அப்படி நீங்கள் நிறைய ஆட் பண்ணணும்னு நினச்சா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் எதுக்குன்னா நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்கும் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணும்போது, அதுக்காக வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் வந்து ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா இருக்கும், டேண்ட்ரஃபும் வராது. நல்லா நேச்சுரலாகவே வந்து நம்மளோட ஹேர் கலர், அதாவது நிறைய பேருக்கு வந்து ஹேர் கலர் வந்து நல்லா இருக்காது. ஆனால் வந்து நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் நேச்சுரல் ஹேர் கலர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா பிளாக்காக நல்லா அழகாக காமிக்கும். ஸோ வந்து நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12-15 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நம்ம முன்னாடி நம்ம காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா இடையில மறந்து போயிடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை எடுத்து நல்லா வந்து ஒரு உரலில் வந்து நல்லா இடிச்சுக்கலாம். நம்ம நார்மலாக வந்து ஏதாவது வச்சிருப்போம்ல இடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி வந்து நீங்கள் அம்மி இந்த மாதிரி வந்து இடிக்கல் இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா இடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணுறத விட இடிச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா அந்த சாறு வந்து நல்லா இறங்கும் உள்ளுக்கு. ஸோ வந்து நான் எப்பவுமே எல்லாமே இடிச்சிட்டு ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி பொருள் அதாவது வந்து பல்ப்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெல்லிக்காய் வந்து நல்லா இடிச்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம என்ன இடிக்க போகிறோம்னா வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டையும் வந்து நல்லா இடிச்சிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை வந்து ஃபஸ்ட்டு வந்து தோலெல்லாம் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து தேவை வந்து ஜெல்லு தான். ஸோ வந்து உள்ளுக்கு இருக்க ஜெல்லை மட்டும் தனியாக வந்து எடுத்துருங்க. இப்போ வந்து அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமனை வந்து 2 கட் பண்ணியாச்சு. 2 கட் பண்ணி அதை வந்து 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது விளக்கெண்ணெய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட். அது வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளோட முடி வந்து உடையிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும், நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு வடசட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல அந்த மாதிரி ஒரு வடசட்டி வந்து இரும்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இரும்பில் செய்கிறதான் நல்லது. வேறு எதுவுமே வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா மட்டும் வேறு ஏதாவது பாத்திரத்தில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து செக்கில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் கடையில் வாங்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல்லை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆலோவேரா ஜெல் தான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம லெமனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வந்து நீங்கள் வச்சுருக்க இலைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் செம்பருத்தி இலைகளை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது இலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்ல, ஸோ வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துளசி, அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் வெத்தலையை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மருதாணி இலைகள், அதுக்கப்புறம் வேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இடித்த வெங்காயம், அதுக்கப்புறம் இடித்த நெல்லிக்காய், அதுக்கப்புறம் நம்ம தனியாக வச்சுருக்க வெந்தயம், கருஞ்சீரகம், லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணும்போது எந்த பபிள்ஸுமே வராத மாதிரி தான் இருக்கும். அடுத்து போக போக வந்து பார்த்திங்கன்னா நுரையா வர ஆரம்பிச்சிரும். நம்மள அந்த லைட்டாக வந்து நுரை வரும்போது தான் நம்ம வந்து செம்பருத்தி பூவை வந்து நம்ம ஆட் பண்ணணும். முன்னாடியே சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து கருகுன மாதிரி ஆயிரும். ஸோ வந்து நுரை வந்த பின்னாடி செம்பருத்தி பூ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச செம்பருத்தியும் ஆட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்க செம்பருத்தியும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோடய சேர்த்து ரோஜா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோடய சேர்த்துட்டு மேலே வந்து விளக்கெண்ணையை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி வரும். நல்லா பபிள்ஸ் வந்து மேலே வந்துகிட்டே இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது வந்து நீங்கள் செய்கிறதுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரமாவது ஆகும். அந்தளவுக்கு வந்து அது வேகணும். நல்லா அதை வெந்து நல்லா அடங்கின பின்னாடி தான் நம்ம வந்து எடுத்தே வந்து தனியாக செப்பரேட்டே பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது வெந்து வந்துட்டுருக்கு. அந்த பபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கணும். அந்த பபிள்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அடங்கினா தான் அது வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரும். நம்ம தொட்டு பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி உடையிற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கே வந்து அந்த பபிள்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹீட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அடங்கணும். இது வந்து கம்ப்ளீட்டாக அடங்கிறதுக்கு நீங்கள் வந்து மூடி வைக்க வேணாம். ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஆறட்டும். ஆறின பின்னாடி ஒரு தட்டு வச்சு மூடி வைங்க, இல்லைனா தண்ணி விழுக ஆரம்பிச்சிடும்.
ஸோ வந்து இதை அப்படியே மூடி ஒரு 2 நாள் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா வந்து அந்த சாரெல்லாம் வந்து அந்த இலைகள்லேருந்து பூவுலேருந்து அப்படியே இறங்கணும். அப்போனா தான் வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த எசன்ஸ் வந்து நம்மளுக்கு இறங்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் நல்லா வந்து நான் ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு துணியை வச்சு நல்லா வந்து கட்டிக்கிறேன். ஒரு நூல் வச்சு இல்லைனா ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா கட்டிடுங்க ஒரு துணியில். அது மேலேயே வந்து வடிகட்டி வச்சு நம்ம எண்ணெயை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வடிச்சிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. அதிலே வந்து நிறையா வடிஞ்சிரும். மோஸ்ட்லி வந்து அந்த இலைகளில் வந்து நிறையா வந்து எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த சட்டியிலே வச்சு அப்படியே வடிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வந்து இந்த துணியில் இருக்க வந்து இலைகளை எல்லாத்தையுமே நல்லா வந்து கம்ப்ளீட்டாக நல்லா வந்து வடித்து எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு க்ளீனான ஒரு கிளாஸ் பாட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி வந்து கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து அந்த ஆயிலோட வந்து நடக்காது. ஸோ வந்து கிளாஸ் பாட்டில் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலையும் நான் வந்து ஒரு துணியை வச்சு நல்லா வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். நான் ஏன் வந்து திரும்ப ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணுறேன்னா, முன்னாடி ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நீங்கள் அப்படியே கூட ஊற்றிக்கலாம். இன்னும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த இலைகளில் இருக்க கசடு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு இம்ப்யூரிட்டிஸை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணுறீங்களோ, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கஸ் வந்து வராமல் இருக்கும். ஸோ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். நல்லா நீட்டாக வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 நான் எடுத்துருக்க பாட்டிலில் வந்து கரெக்டாக வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு 1/2 லிட்டர் எடுத்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு முக்காது அந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து நான் எவ்வளோ நாள் இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 5 to 6 மந்த்து கூட இது வந்து எனக்கு நிறையா வரும். 5 to 6 மந்த்துக்கு வந்து எனக்கு கரெக்டாக வரும். அதே நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து 2-3 பேர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 4-5 பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ் உங்களுக்கு நல்லாவே தாராளமாக வரும். அப்படி வந்து நீங்கள் 1 லிட்டர் வந்து செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் வந்து ஒருத்தங்க மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு கூட வரும். அந்தளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 2-3 பேர் சேர்ந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 மாதத்துக்கு வந்து 1 லிட்டர் எண்ணெய் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தலை குளிக்கும் போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைனா தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கூட குளிச்சிக்கலாம். இல்லை தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா ரொம்பவே முடி வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து வாரத்தில் வந்து நீங்கள் 3 நாள் யூஸ் பண்ணலாம் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி. இல்லை நாங்கள் ஹேர் ஆயில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம், டெய்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அதனால் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் வச்சுட்டு ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 டே இப்போ வைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் டே விட்டுட்டு இன்னொரு நாள் கூட வைக்கலாம். அப்படி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி ஒத்து போய்க்குச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலை குளிக்கும் போது நல்லா வந்து ஸ்கேல்பில் வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா நல்லா வந்து ஒரு 1 மந்த்லேயும் வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். முடி வந்து நல்லா பேபி ஹேர்ஸ்லாம் நிறையா வளரும். முடி வந்து திக்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோலாக இருக்க மாதிரி தெரியும். பிகாஸ் வந்து இது நான் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து இந்த எண்ணெய் ஒரு எண்ணெயிலே வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். பிகாஸ் வந்து அதில் டேண்ட்ரஃப் போகிறதுக்கும் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ப்ரமோட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு சொட்டையாக இருக்கிற இடத்துல வளர்கிறதுக்கு, வழுக்கையாக இருக்கிற இடத்துல வளர்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலோ எல்லாத்துக்குமே நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த ஒரு ஹேர் ஆயில் போதும் உங்களுக்கு எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு, உங்களுக்கு ஹேர் க்ரோத் எப்படி ஆயிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.